Hey guys, welcome back to Tech Updates episode 55. இன்னைக்கு வந்து எப்பவும் போல நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எதையுமே மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பிஸியா இருக்கவங்களுக்கு எப்பவுமே சொல்றதா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஸ்பெஷலாக டைம் ஸ்டாம்ப்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அப்டேட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்டே பார்த்தோன்னா ஷாமி கிட்ட தான். ஷாமி அவங்களோட ரெட்மி நோட் 10 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. என்ன யாருக்குமே வந்து ஃபோனே கிடைக்கல. இப்போ அந்த நோட் 10 சீரீஸில் வந்து நோட் 10S ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக வந்து BIS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ BIS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா 12,000 to 20,000 வரைக்கும் நோட் 10 சீரிஸ் தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, நோட் 10ஓட எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. பட் இதில் ப்ராசர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா புதுசாக மாற்றியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மீடியாடெக்லேருந்து G95 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ரியல்மி மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்களா, நாங்களும் யூஸ் பண்ணுவோன்ற அந்த வீம்புக்காகவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நோட் 10 வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் ரெட்மி நோட் 10ல் இருக்குது அதே ஸ்பெக்ஸு ப்ளஸ் அதே கேமரா சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸில் நோட் 10க்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா Redmi 8 வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். Redmi 8ஓட மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஓரளவுக்கு ஓகேவான கேமராவாக தான் இருக்குது. ஏன்னா G95 ISP வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அதில் என்ன தான் சோனி சென்சார்லாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாலுமே வந்து அவுட்புட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லான்ச் டேட் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பட் இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தான் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ரெட்மி நோட் 10க்கும் நோட் 10 ப்ரோக்கும் இருக்க கேப் வந்து இவங்க வேணால் ஃபில் பண்ணலாம். மேபி அந்த 14,000க்கு லான்ச் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து ONEPLUS கிட்ட தான். ONEPLUS போன வருஷம் தான் அவங்களோட நாட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 25,000 சொல்லிட்டு சும்மா ஒரு டிமிக்கே கொடுக்கறது மாதிரி ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் பார்த்தாலும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். அது வேற கதை. பட் சரி, நாடு சக்ஸஸர் நம்ம கண்ணில் காட்டுவாங்கன்னு பார்த்தா நாடு சக்ஸஸர் கண்ணில் காட்டல. அதே நாடுக்கு வந்து இன்னொரு புது பெயிண்ட் அடித்து நம்ம கண்ணில் காட்ட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாடு வந்து LE அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. LE அப்படின்னா லிட்ரலி ஒன்லி ஒன் எடிஷன் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேல்ஸுக்காக இவங்க கொண்டு வரல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த சிங்கிள் கலர் புது கலராக பார்த்தோன்னா ஆரஞ்சு க்ரீன் ஒரு ஃபினிஷில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிரேடியண்ட்டாக இருக்கும். டில் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். பட் பேக் சைடு வந்து அதே கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி கிளாசி லுக் இல்லாமல் மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேலுக்கும் கொண்டு வரல. ONEPLUS ஷோரூமில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொண்டு வரல. இது வந்து அவங்க கிவ் அவே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த கிவ் அவேல ஃபாலோ பண்ணி வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ONEPLUSோட அஃபிஷியல் பேஜ், அவங்க இன்ஸ்டா பேஜ், ட்விட்டர் ஹேண்டில் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஏதாவது போஸ்ட்டை வந்து லைக் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. மேபி அதை பண்ணால் கிவ் அவேல வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது போல். இந்த ONEPLUS நாட் LE பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா TECNO கிட்ட தான். TECNO என்னடா இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தாங்களேன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்னு பார்த்தோன்னா அந்த நீங்களே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 110,000 நம்ம பார்த்தோன்னா இன்ஃபினிக்ஸ் TECNO மாற்றி பேக் டு பேக் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் எதுவும் கொடுக்கலனாலும் அவங்களும் வந்து ஓயாமல் ரெஸ்ட் எடுக்காமல் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காச்சும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து 7,000 ரூபாய் ப்ரைஸ் ட்ராக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 6.5 inch கொண்ட HD டிஸ்பிளே, 6,000 mAh அந்த பவர் பேங்கோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது எல்லாருமே வந்து அந்த 7,000 ரூபாய் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பவர் பேங்கோட நாங்கள் ஃபோனை லான்ச் பண்ணுறோம், நீங்கள் தனியாக பவர் பேங்க் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல அப்படின்றதுக்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 2GB RAM 32GB ஸ்டோரேஜ். பட் இதில் வந்து ப்ராசர்னு பார்த்தோன்னா மீடியாடெக்லேருந்து A20 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. 2+32GB, 3+64GB. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8MP கேமரா, பின்னாடி டுவல் கேமரா, 16MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? பவர் பேங்க் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்கோட வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஆவரேஜான ஸ்பெக் இருந்தால் போதும் பட் அதில் பவர் பேங்க் கொடுத்தாலே போதும்டா சாமின்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங்கோட கேலக்ஸி A82 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா. A80 சீரீஸே வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸில் A82ஓட ப்ரீ ஆர்டர் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G வேரியண்ட்டாக கொண்டு வராங்க. பட் இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து சில லொக்கேஷனில் குவாண்டம் 2ன்ற பேரில் கூட லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் இமேஜஸ், பாக்ஸ்க்குள்ளே இருக்க ஃபோனை எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லுக் வைஸ் நம்ம பார்க்கணுன்னா A72 மாதிரி தான் இருக்குது. பட் சைடு வந்து நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லேயே வந்து அந்த சைடில் அலுமினியம் ஃப்ரேம்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை கண்டினியூஸாக இவங்க கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஒரு 4500 mAh பேட்டரி, ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
855 யூஸ் பண்ணியுமே வந்து 5G சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வராங்க. பட் நம்ம ஊர் லான்ச் பற்றி எதுவுமே வந்து பெருசாக லீக்ஸ் எதுவும் வரல. அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4500 mAh பேட்டரி. பட் பாக்ஸில் வந்து 15 வாட் சார்ஜர் தராங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25 வாட்க்கான சார்ஜர் சப்போர்ட் ஆகும். பட் இங்கே ஒரு பெரிய டவுட் என்னென்னா, என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் S21 சீரீஸில் சார்ஜரே தரலன்னு சொல்கிறாங்க. இப்போ 15 வாட் சார்ஜர் பாக்ஸில் தராங்க. இது ஓகே, 15 வாட் சார்ஜர் வந்து ஒரு லாங் டேர்ம் யூசர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் 25 வாட் சப்போர்ட் ஏன் கொடுக்கணுன்றேன். 25 வாட் சப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டாச்சு 25 வாட் சார்ஜர் நான் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணணுன்ற சில யூசர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போது 2 சார்ஜர் அவங்க கையில் இருக்கும்ல, அப்போ என்விரான்மெண்ட்டெலாம் எங்கே சேவ் பண்ணுறது? A82 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து amazfit கிட்ட இருந்து amazfit Bip U Pro லான்ச் பண்ண போகிறத ஏற்கனவே நம்ம டெக்னியூஸில் பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஏப்ரல் 14 சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 5000க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே பட் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்த மாதிரி 60+ ஒர்க் அவுட் மோட் இருக்குது. LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 inch கொண்ட ஒரு டிஸ்பிளே. பட் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். Bip Uல அந்த ஸ்கொயர் டைல்லாம் வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டிசைனில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் இன்பில்ட்டாக வந்து நம்மளுக்கு GPS சப்போர்ட்டோட இருக்குது. GPS இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், டக்குன்னு அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களாமே வந்து ஃபோனை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நம்ம வாட்சை கட்டினோமா, GPS லாக் ஆச்சா, நம்ம பாட்டி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த GPS கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது அவங்க சைட்லேருந்து 9 days பேட்டரி லைஃப் இருக்கதா சொல்கிறாங்க. பட் டெய்லி ஒரு 1 hour ஆச்சு GPS யூஸ் பண்ணால் பேட்டரி லைஃப்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். SPO2 அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. 5000க்கு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5000 நம்ம பார்த்தோன்னா வர்ஜ் லைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. வர்ஜ் லைட்டில் நம்ம பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே. அவுட்டோர்லேயும் வந்து டிஸ்பிளே நல்லா பிரைட்டாகவே இருக்குது. பட் ஏன்னா வர்ஜ் லைட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொம்மை வாட்சமாக இருக்கும். நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு வாட்ச்சு, அந்த வாட்சை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம். ஸோ அந்த பூஸ்ட் வாட்ச் மாதிரி இருக்கும்லாம் சொல்ல, பட் கொஞ்சம் அந்த பொம்மை வாட்ச் லுக்கும் இருக்கும். பட் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக எடுத்து கொடுக்குது. நீங்கள் ஒரு 5000 ரூபாய் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வாட்ச் வாங்குறதா இருந்தீங்கன்னா வர்ஜ் லைட் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த Bip U Pro சூஸ் பண்ணுவீங்களா? எதுக்காக சூஸ் பண்ணீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து Iqoo கிட்ட இருந்தால் Iqooவோட Neo 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறதா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த அப்டேட் வந்து Iqoo Neo 5 பற்றி இல்லை. Iqooவில் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து U1X. பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த U1X ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போது ரீசெண்டாக BASல வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 6.5 inch கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் பவர்ஃபுல்லான Snapdragon 662 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 662க்கு எப்போ வீடியோ காலம் கொடுக்க போகிறாங்கன்னு சீரியஸாகவே தெரில. இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரி. கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP கேமரா, பின்னாடி வந்து அந்த 16 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா மட்டும்தான் 16 MP, மற்ற எல்லாமே வந்து மேக்ரோ டெப்த் இதையும் வந்து ஆட் பண்ணி தான் தராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இப்போ 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க இந்தியாவில் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சைனாலேயே வந்து இது ஒரு சீப்பஸ்ட் Iqoo ஸ்மார்ட் ஃபோனும் 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி 12,000 ரூபாய்க்கு மேலே இதை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். Iqooலேருந்து இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் நீங்கள் Iqoo சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்க Realme Redmi ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு புது மானிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மானிட்டரில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பேரே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. Do it all மானிட்டர்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நார்மல் நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மானிட்டர் கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட் மானிட்டர். நம்ம டிவிலாம் அப்படி இருக்கும். டிவியில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இவங்க மானிட்டர்லேயே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, M5 M7. M5 மாடல் பார்த்தோன்னா 25,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. M7 பார்த்தோன்னா 37,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மானிட்டர் நம்ம பார்த்தோன்னா டைசன் OSல ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து OTT ஆப்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக டிவிலலாம் பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, சாம்சங் டிவின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அதில் டைசன் OS இன்பில்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப் சப்போர்ட்லாம் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து டெக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபோன் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோன்லேருந்து இந்த மானிட்டருக்கு வந்து டேட்டா நம்ம அப்படியே ஒயர்லெஸ்ஸாகவே ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஸ்க்ரீன் மிரரிங் ஃபீச்சர் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் வந்து மைக்ரோசாஃப்ட் 365ஓட கொலாபும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் ரீட் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் மானிட்டர் வந்து ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷனோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ
ஸோ அட்லீஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாச்சும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரைஸ் டேக் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இந்த மானிட்டரோட சைஸே சொல்ல பார்த்தீங்களா, இது 2 M5 M7 2 மாடலுமே வந்து 32 இன்ச்சஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மானிட்டரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இனி டெக் அப்டேட்ஸில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.